ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் உற்சாகத்துல துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இந்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன், இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன்கள் மிகச்சிறந்த ஒரு கேப்டன், இந்தியாவோட ஒரு ஃபேவரட் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இதை சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்திய ஓடிஐ கிரிக்கெட்ல அதிகமான சிக்ஸர்கள் அடிச்ச ஒரு வீரர். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம ஹிட்மேன் தாங்க. நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம இந்திய அரசு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காக 2 மிகப்பெரிய கோப்பைகளை பெற்று தந்திருக்காரு. அதுக்காக இது T20 வேர்ல்டு கப் அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி, இந்த 2 கோப்பைகளை பெற்று தந்ததுக்காக இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க இந்திய அரசு. ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோட கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுருக்கும் வந்து பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு எதுக்காக அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும். மகளிர் கிரிக்கெட் அணி வந்து முதல் முறையா வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாராட்டும் விதமாக அவங்களுக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரே நேரத்தில் பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்கிறதுனால இந்திய கிரிக்கெட் உலகமே மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை பதிவிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடிட்டு வராங்க. ஸோ திரைப்பிரபலங்கள்லேருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் ரோஹித் சர்மா அவர்களுக்கும் ஹர்மன் பிரீத் கவுர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.